அங்கே கூடத்தில் நெரிசல் எல்லாம் தள்ளவும் மேலே ஏறினாங்க சனங்க. மேலே ஏறங்க இடத்த கீழே விழுந்து தவறி இந்த மாதிரி உயிர் சேதம் ஆயிடுச்சு. மற்றது எதுவும் இல்லை. கீழே விழுந்தோடனே மயக்கம் போட்டு விழுந்தாங்க. அவர் விஜய் வந்தாரு, தண்ணி கொடுத்தாரு, இது பண்ணாரு. இங்கிட்டு எல்லாம் வீட்டு மேலே ஏற, காலுக்கு இது மேலே ஏற, செவரு ஏறி குதிச்சு வர இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கிறத இந்த மாதிரி உயிர் சேதம் ஆயிடுச்சு. அந்த பக்கம் மரத்தில் ஏறி தாவு உடஞ்சு அங்கே 4 பேர் செத்து போயிட்டாங்க. உங்க வீட்டு மேலேயும் நிறைய பேர் ஏறி வந்தாங்களே, என்ன எங்க இப்படி எல்லாம் வந்தாங்க? அந்த பக்கம் மரத்துல ஏறி வந்தாங்க, இந்த பக்கம் செவுத்துல ஏறி வந்து ஓடு உடஞ்சு போச்சு. சேதாரம் ஆயிருக்கு பாருங்க ஓடல. அப்புறம் என்ன பண்றது நாங்க? ஏன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டம் எங்கேயுமே பார்த்ததில்ல. விஜய்க்கு இருக்கலாம் ஒரு வெறித்தனமான ஒரு 9 வயசு குழந்தைய கூட கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஆடுறாங்க. பண்ணிருக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. போலீஸ் அதிகமா இருந்திருக்கணும். இப்படி வர நேரத்துல இது கம்மியா போட்டுங்க. நாங்க அங்கிட்டு இருந்தாங்க, பாக்குறதுக்கான வாய்ப்பு குறைவு. கூட்டம் ரொம்ப இருந்ததுனால வர முடியல. ஆனா ரசிகர்களுடைய ஒரு இதுதாங்க, வேற எந்த இது இல்ல. பொதுமக்களுடைய இதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ரசிகர்களுடைய ஒரு சாப்பாடு இல்ல. காத்தால 7 மணிலிருந்து நைட் 7 மணி பசியோட எப்படிங்க என்ன பண்ண முடியும்? தண்ணி கொடுத்தானுங்களா, சாப்பாடு கொடுத்தானுங்களா? எதுவுமே கிடையாது. இவனுக்கு வாட்டு வரேன்னு சொல்லி அறிவிச்சிட்டானுங்க. இவனுக்கு வேற முட்டாள்தனமா ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இருந்தா எப்படி? குழந்தை இறந்துருக்கு, பையன் இறந்துருக்கு. 8 வயசு ஆச்சு. இவங்க பேர் சந்திரகா. பையன் மட்டும். கூட்டத்துக்கு போனோம் சார். கூட்டம் நெரிசல்ல போட்டு கீழே அமுத்திட்டாங்க. நானும் பையனும் சேர்ந்து கீழே விழுந்துட்டோம். எல்லாம் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டோம். எனக்கு மேல என் பையன் கண்ணு அங்கேயோ உசுறு போச்சோ இல்லை இங்கே வந்து போச்சோ தெரியல. அவன் போய் 1/2 மணி நேரம் கழிச்சுதான் என்னைய தூக்குனாங்க. அங்கே ஒரு ரூம்ல உட்கார வச்சிருந்தாங்க. அப்புறம் அந்த ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு வந்தாங்க. இங்க வந்து பார்த்தா அவன் சேர்த்துட்டான்னு சொல்லிட்டு கும்பல் வர 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 இப்போ நாமக்கல்ல அவங்க முடிச்சுட்டு வர வர அவங்க பின்னாடி நிறைய கும்பல் வந்துட்டாங்க. இந்த கும்பல் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல போய் சேர்றப்போ ரொம்ப டிராஃபிக் அதிகமாயிருச்சு. டிவிலாம் பார்த்து இந்த மாதிரி ஆனாலும் ரொம்ப மனசு எங்களுக்கு இந்த மாவட்ட சார்பாக இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு சார். இதுமே இந்த மாதிரி நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல நடக்காத அளவுக்கு நம்ம ஆனால் இது வரைக்கும் பப்ளிக் இப்போ தடுக்க முடியாத விஷயம். அந்த பப்ளிக் நீங்கள் தான் முன்னாடி ஒரு வாரம் பண்ணி அனுமதி ஒரு கட்டுக்கோப்பாக வச்சிருக்கணும். கட்டுக்கோப்பம் இல்லாமல் நீங்கள் சேர்ந்தமாக நம்ம பேசணுமா போகணும்னு இருக்கக்கூடாது. அவரு மேலே சீக்கிரம் வரமாட்டாரு. கூட்டம்லாம் ரொம்ப நெரிசலாகி ரொம்ப பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் மக்கள்லாம் வானதுக்கு அப்புறம் தான் மேல ஒரு தலைவனா இருக்கிறவரு மக்களை பார்த்து என்ன சொல்லணும்? ஏப்பா கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, முதியோர்கள் வராங்க, அதெல்லாம் சொல்ல. இத்தனை பேர் வர இளைஞர்னாலதான் இவ்வளவு பிரச்சனையா? யாருனால மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்களை யாரையும் குறை சொல்ல. கொஞ்சம் வர்றாங்களா ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுங்க, அவ்வளவுதான். அவர் என்ன குழந்தையில கூட்டி வர சொன்னாங்களா? இல்ல நம்ம பாக்குறோம் பிடிக்கிறோம் சார். அங்கிருந்து எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு வர சொன்னா 7 மணிக்கு வந்தா என்ன சார்? எல்லாமே வேலை விட்டு போறாங்க. நாங்க அரசாங்கத்தை சார் குறை சொல்ல முடியும். வேற அரசு குறை சொல்ல முடியும்? விஜய் நான் குறை சொல்ல முடியும்? எந்த கட்சிக்கார வந்தாலையா அப்ப இப்படிதான் இருப்பீங்களா? நான் கேட்கறது, எந்த கட்சி வந்தாலும் சரி, எந்த நடிகர் வந்தாலும் சரி, இப்படிதான் உங்களுடைய இருக்குமா? காலையில நாமக்கல் கூட்டத்தை பாத்தீங்களா இல்லையா? எவ்வளவு கூட்டம், லட்சக்கணக்கான கூட்டம் இருந்தாங்களா இல்லையா? அப்ப என்ன பண்ணிருக்கணும்? மாவட்டம் காலையில இருந்து இவ்வளவு கூட்டம் நின்னுச்சுங்கிறாங்க. சரி, ஒரு தலைவர் வராரு, அவர் வரதுக்கு முன்னாடி இத்தனை கூட்டம் நிக்குது, வர்றப்ப எவ்வளவு பேர் வருவாங்க? அப்ப இன்னும் 2 மடங்கு ஆகும் கூட்டம். அப்ப என்ன பண்ணிருக்கணும்? துரிதப்படுத்திருக்கணுமா இல்லையா பாதுகாப்ப? என்ன சார் என்ன சார் பதில்? அரசாங்க பதில் என்ன? கேட்டாக்க எங்களால கூட கொடுக்க முடியும். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.